வணக்கம், வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த பாவக்காய் ஃப்ரை சிம்பிளாக வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பாவக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு பாவக்காய் கிடைச்சதால இந்த சிம்பிளான இந்த மெத்தடில் பண்ணுறேன். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். முதல்ல பாவக்காய் எடுத்துகிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப லேஸாக இருக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வடைச்சட்டியில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த பாவக்காய் ஃப்ரை சிம்மிலேயே வச்சு தான் நான் பண்ணுவேன். மிதமான தீயிலே இருக்கணும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கலரி கொடுத்துட்டே இருக்கணும். மற்ற வேலைகளையும் நம்ம பார்த்துக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒவ்வொன்றும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடி கலந்து கொடுக்கும்போது மஞ்சத்தூளும் இந்த ஃப்ரைக்கு தேவையான மிளகாய்த்தூளும் சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்தது இந்த ஃப்ரை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.